ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் பாதுஷா தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யாக இருந்தாலுமே 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டாலும் நல்லா வரும், பட் லேயராக இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும் மாவோடைய பதம். கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லேயராக இருக்கணும் உள்ள. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ இதை மூடி போட்டு 1 மணி நேரம் வச்சிடலாம். பாதுஷாக்கு பாகு காய்ச்சிக்கிறதுக்காக சர்க்கரை எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை கரைச்சிக்கலாம். பாகு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அதனால் 1 கம்பி பதம் வர்ற மாதிரி பார்த்து பாகு காய்ச்சிக்கோங்க. 2 கம்பி பதம்லாம் வந்துருச்சுன்னா சர்க்கரை இருகலாக போயிடும். நம்ம பாதுஷா போடுறப்ப சர்க்கரை கெட்டியாக இருக்கும். அதனால் 1 கம்பி பதம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் லைட்டாக புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். 2 ஏலக்காய் தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக 1 சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை ஓப்பன் பண்ணி இதை நம்ம பாதுஷா ரெடி பண்ணிக்கலாம். அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சைஸ் எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் லைட்டாக உருட்டிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம போடுற ஹோல்ஸ் அடுத்த பக்கம் வராமல் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும், ரொம்ப சூடாயிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் மீடியம் சூடில் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது தானாகவே மேலே எழும்பி வரும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடக்கூடாது. அதேமாரி இதோடைய ஷேப் அன்ஈவனாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஷேப்பாலாம் உருட்டக்கூடாது. மாவை லைட்டாக உருட்டிட்டு ஹோல்ஸ் போட்டால் மட்டும் போதும். அதுவே மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு ஆறிடுச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு செகண்ட் பேட்ச் போட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டது ஊறிடும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைடு நல்லா ஊறும் சர்க்கரை பாகில். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். செய்கிறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு 1 கப் மைதா மாவுக்கு 11 பாதுஷா வந்துச்சு. மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம மாவு பிசைறதுல தான் இருக்குது லேயர் வர்றது. அதனால அழுத்தம் கொடுத்து பிசையாமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.